அவங்க கிட்ட புது டியூஷன் நல்லா இருந்துச்சு, நல்லா சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னா என்ன? அவங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். மது, எதுக்கு இப்ப அவங்க கிட்ட எரிஞ்சு விழற? உங்க அம்மா உன்னை பெரிய டியூஷன் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன்னு நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டதுனால தானே உன் தம்பியும் தங்கச்சியும் ஆர்வமா கேக்குறாங்க. அதுக்கு போய் இப்படி கோவப்படுறியே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க எல்லாரும் அவங்க 2 பேரும் மனசு கஷ்டப்படும் நினைச்சு ஃபீல் பண்றீங்களே தவிர என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு பாத்தீங்களா? அதை நினைச்சு பார்க்கதான் யாருமே இல்லையே. என்ன மது பேசுற? உனக்காகன்னு யாருமே இல்லையா? அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? அதை யாரு நினைச்சு பார்க்காம போயிட்டா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன் சந்தோஷத்துக்காக தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. அதெல்லாம் சுத்த பொய் ஆண்டி. அப்படி பார்த்து பார்த்து செய்யறவங்களா இருந்தா இந்த செவ்வந்தி அம்மா எதுக்கு எனக்கு பிடிக்காத டியூஷன் சென்டர்ல என்ன கொண்டு போய் சேர்த்திருக்காங்க? இதே அவங்க பிள்ளைங்க மட்டும் ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லட்டும், அத உடனே அப்படியே கண்ணுங்களா, சரி உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இதே நான் சொன்னா அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் செவ்வந்தி அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செய்யணும், அப்படிதான் நடந்துக்கணும். எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்க கூடாது, எந்த விருப்பமும் இருக்க கூடாது, அப்படிதானே? ஹே மது, என்ன பேச்சு இது? அது என்ன செவந்தி அம்மா பிள்ளைங்கன்னு சொல்ற? அப்ப நீ யாரு? நீ அவங்களோட அக்கா இல்லையா? அவங்க உன்னோட தம்பி தங்கச்சி இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் அவங்க அக்காங்கிறதோ அவங்க என் தம்பி தங்கச்சிங்கிறதோ உங்க மூத்த பொண்ணுன்றதோ சும்மா வாய் வார்த்தைக்கு தான். மத்தபடி அவங்க மேல காட்டுற பாசத்தையும் பரிவையும் கொஞ்சம் கூட என் மேல காட்டுறதா எனக்கு தெரியல. அவங்களுக்குமே நீங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் என்ன கடமைக்கு நான் அக்கான்னு கூப்பிடுறாங்களே தவிர என் மேல பாசம்லாம் எதுவுமே கிடையாது. எது பண்ணாலும் உடனே உங்ககிட்ட வந்து 1க்கு 2 சொல்லி வம்பு வளர்த்து விட்டுருவாங்க. மது, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல இருந்த மாதிரி உனக்கு படிப்புல கவனம் இல்ல, மார்க் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் தேவையில்லாம நீ பிரச்சனையில மாட்டிக்கிற. இப்படியே விட்டா உன் லைஃப் வீணா போயிடும்னு ஒவ்வொரு நாள் நைட்டும் தூக்கம் இல்லாம உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு என்கிட்ட எத்தனை நாள் செவந்தி புலம்பிருக்காங்கன்னு தெரியுமா? என் பொண்ணு பழையபடி நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அவளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை உருவாக்கி கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து உன்னை ஒரு நல்ல டியூஷன் சென்டர்ல தானே சேர்த்து விட்டுருக்காங்க. நீ என்னடானா இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி உங்க பையன் உங்க பொண்ண நான் வேறன்னு பேசுற? செவந்தி உன்னை அப்படிதான் வளர்க்கறாங்களா? இப்படி எல்லாம் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசாத மது, அது ரொம்ப தப்பு. இங்க பாரு மது, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், கோவத்தை காட்டுறதுக்கு 1000 வழி இருக்கு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு கோவத்துல கூட இப்படி நான் உனக்கு அம்மா இல்லன்னு, இவங்க 2 பேரும் உன் தம்பி தங்கச்சி இல்லன்னு சொல்லி பழகாத. அது என் மனசுக்கு எந்த அளவுக்கு வலியை ஏற்படுத்தும்னு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நீ என் பொண்ணுதான். இந்த வீட்டோட அடுத்த தலைமுறைக்கு நீதான் மூத்த பொண்ணு. நீதான் உன் தம்பி தங்கச்சிங்களை கைட் பண்ணி அவங்களுக்கு நல்ல வழிய காட்டணும். ஆனா நீயே இப்படி பொறுப்பு இல்லாம தப்பு தப்பா பேசுறதெல்லாம் சரியில்லை மது. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு பொண்ணா தம்பி தங்கச்சிக்கு அக்காவா நடந்துக்கிறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நடந்துக்கிறீங்களா? நீ சொல்றது ரீசனபிளா இருந்து என்னால செய்ய முடிஞ்சா நீ சொல்றபடியே நான் செய்யறேன். உங்களால முடியும், ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. முதல்ல நீ அது என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் அதை முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். நீங்க கேக்குறப்பவே தெரிஞ்சு போச்சே நீங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்கன்னு, அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீ முதல்ல என்னன்னு சொல்ல. நீ கேக்குறது நியாயமா இருந்தா அவங்க கண்டிப்பா அதை செய்வாங்க.
எனக்கு இப்ப போற டியூஷன் பிடிக்கல. என்ன அங்க இருந்து நிறுத்தணும்? நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன்.